கிழக்கால தெரியுதே தென்னந்தோப்பு, அது நம்மளுதுதான். இந்த பக்கம் மேற்கால தெரியுதே புளியந்தோப்பு, அதுவும் நம்மளுதுதான். இந்த பக்கம் வடக்கால வயக்காடு தெரியுதே, அதுவும் நம்மளுதுதான். ஆனா இந்த நடுவுல இருக்கிற எரிஞ்சு போன குடிசைதான் வாங்கிடுவோம். நல்ல நேரம் தான் கொடு தம்பி, வாங்கிக்க. எதுக்கு? இதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. எங்க வாழைப்பழம் இருக்கு? இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அலைஞ்சிட்டு வாங்கிக்காம எதுக்கு நீ கேக்குற மாதிரி. அதான் அது மட்டும் இல்ல, இவனுக்கு ஏழைங்கன்னா வேற ரொம்ப பிடிக்கும். அது 150 பேருக்கு வேலை கிடைக்க போதுன்னா சும்மாவா பிடிக்காம போயிடும். பிடிக்கும் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு சின்ன சோசியல் ஒர்க். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. பொது தொண்டு. அதாவது நம்ம ஊர்ல ஜனங்க பாவம் 4 புற கலப்பிய பிடிக்கிறானுங்க. ஆனா முழுசா 3 வேளை சாப்பிட முடியறது இல்ல. இந்த லட்சத்துல சினிமா டிராமான்னு பார்க்க முடியுதா? முடியாது. இதனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிடறானுங்க. அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி 2 போகம் 3 போகம் சாகுபடி செஞ்சுட்டு ஜனத்தொகையை பெருக்கிறானுங்க. பின்னாடி கஷ்டப்படுறானுங்க பாவம். விஷயத்துக்கு வாயா. 150 குடும்பம் பிழைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தொழில் பண்ண போறேன். ஒரு ஃபேக்டரி கட்ட போறேன், சாராய ஃபேக்டரி. என் இடத்துல 100 ஏக்கர் இருந்து இங்க நடுவில் ஒரு சின்ன இடம் உண்டு. கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க அப்பங்காலத்திலே சரி கட்டி இருக்கணும், விட்டானுங்க. இப்ப நான் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு பாரு. நீங்க நிக்க வேணாம், உட்கார வேணாம், கிளம்புங்க. இந்த இடத்தை யாரு எப்ப எதுக்கு கேட்டாலும் கொடுக்கறதா இல்ல. நான் என்ன சும்மாவா கேட்டேன்? 3000 ரூபாய் பெறாத இந்த நிலத்துக்கு 30,000 ரூபாய், அதுவும் இவ்வளவு பெரிய தட்டோட நான் வந்து கேக்குறேன் மாசம். சரிப்பா, உனக்கு ஒரு அன்பளிப்பு. ஏய், எனக்கே தெரியாம என்னது அது வந்துங்க, நம்ம ஃபேக்டரியில காய்ச்ச போற சாராயத்துல தினமும் ஒரு 5 லிட்டர் தம்பிக்கு ஃப்ரீனே. சரி கொடு, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் உடனே. ஏய், திண்டுக்கலுக்கு பூட்டா, திருப்பதிக்கு லட்டா, சேலத்துக்கு மாம்பழம், திருநெல்வேலிக்கு அல்வா. அப்படியா? இது கோயில். கையேடு பாத்துருவான். ஆமாண்டா, எனக்கு இது கோயில். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இடிக்கவும் விட மாட்டேன், கட்டவும் விட மாட்டேன். ஏன்பா முதல்லயே அவன் சொல்லிருக்கூடாது கோயில்னு? செருப்பாடு போடாம வந்திருக்கான்ல. தாங்கடா. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதை செவி குளிர பாடிடுவேன், கேளுங்கள் இதையே. நான் தொட்டதா உனக்கு தீட்டாச்சே, எப்படி காப்பாத்துறது? அப்ப என்ன வெச்சுக்கிறியா? காப்பாத்துறேன். ஐயோ, பேசிட்டே இருக்கேன், நான் ஜலத்தை குடிச்சிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதியா, குழந்தை மாதிரி. ஐயோ, கட்டி பிடிச்சிட்டு இருக்கே, அபச்சாரம் அபச்சாரம். கை குடியா? இந்த கணக்கு கணக்குற. யோ யோ ஐயரே, யோ ஐயரே. மாங்கல்யம் கந்தனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே த்வஞ்சேவ சரதாம் சதம். மொய் 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 மொய். ஒண்ணுக்கு முயல் சீக்கிரம் வாங்கப்பா. ஒண்ணுக்கு தாய்மானா வாங்கணும், ரசியமா 5 ரூபாய் 5 பைசா. கவலைப்படாதயா, நான் உன்னை மறக்க மாட்டேன். எனக்கு நீ வந்துட்டா உன்னை ஆயுசு புறா வச்சு காப்பாத்துறேன். ஐயோ, எல்லாம் போச்சு. ஆச்சாரம் அனுஷ்டாரம் எல்லாம் போச்சு. யோ, ஏன் அப்படி புலம்புற? நான் என்ன இப்ப உன் கற்பையை அழிச்சிட்டேன்? உன் உடம்புல இருக்கிற தண்ணியை எடுக்க வாய்க்கு வாய் வச்சு உறிஞ்சி எடுத்தேன். இதுக்கு போய் இப்படி புலம்புறிய? கவலைப்படாம கண்ணா வீட்டுக்கு போ. யோ ஐயரே, ஒன்னதையா எந்திரியா, போயா, தைரியமா வீட்டுக்கு போ. தள்ளிக்கோ, போயா. இருக்கப்படாது, இந்த நேரத்துல கோயிலுக்குலாம் போகப்படாது. ஏ ஐயோ, அசடு நீ வயசுக்கு வந்துட்டடி. என்னடி ஆச்சு? ஏண்டி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு இப்படி அழற? வலிக்கிறதா? இல்ல பின்ன என்ன? இந்த விஷயம் எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும்.
வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நாளைக்கு என்ன வேலை பேசிடுவா. ஒரு பொண்ணு தான் வயசுக்கு வந்தத முதல்ல அவ அம்மாண்டு தாண்டி சொல்லுவா. ஆனா நீ அதையே மறைக்க வேண்டியதாயிடுது. யாருக்கும் உன் நிலைமை வரப்படாதடி.